நண்பர்களே, பார்ட் 8 பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ரெடி 8 பார்க்க. வாவ், I'll take it to the video. Thank you for your support and thank you for watching. பாருங்க, பஸ் நிற்கிது. இந்த 5 வருஷம் நான் எப்படின்னா வந்ததே இல்லைங்க. உண்மை. வாட்டர்வேலா கவுண்டி கவுண்டி ஆன் த வைல்ட் அட்லாண்டிக் வே. வெல்கம் டு ஏதோ சொல்கிறாங்க மக்கள், எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்காங்க. இது ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ப்ராபர்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாக தான் இருக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள். வாழ்ந்தால் இப்படி வாழணுங்க. கோடியில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு சாகக்கூடாது. ஆலன் ராயன் ஹால் ஸ்காட் 2012. இவர் பேர் ஆலன் ராயன் நினைக்கிறேன். அப்படியே நம்ம கூகுளில் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு தோணுது. கடவுளே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லாட்டினா குப்பரை அடித்து விழுந்திருப்பேன். பாருங்கள், எனக்கு எப்படின்னா இந்த க்ரீன்னா பார்த்தா ஓடி 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 விளையாடு ராஜா அப்படின்னு தோணும். கேமரா யார் பிடிப்பா அப்படின்ற ஒரு பேச்சு வருது. வருமா வராதா அப்படின்றீங்களா? வருண்டா. நம்ம கேமரா கொஞ்சம் திருப்பிக்கலாம். சொல்லுங்க கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். பாருங்க, அப்படி போயிட்டுருக்கு. அந்த சைடு கடல் இல்லைங்க, கடல் சார்ந்த இடமும். காற்றடிக்குது பாருங்க, காற்றடிக்குது சிக்கு. ஒன்றும் இது எனக்கு பிடிக்கவே தெரிலைங்க. ஆக்சுவலி பாருங்க, எல்லா பக்கம் கடல் சார்ந்த இடம் எல்லாமே இப்படி இல்லையா? 2 மணி நேரத்துக்கு அடிக்குதுங்க. வேலை ஏறிக்கலாம். பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இது கடல், அப்படியே ஒரு மேடு, அங்கே ஒரு வீடு, அப்படியே வீடாக இருக்கு. அப்படியே வீடு, பசங்க அடிக்கிற வீடு. வாழ்க்கை என்ன சொல்றதுனே தெரியல. ஆனால் அப்படியே நம்மளையும் காட்டலாம். ஆபா பாருங்க, போய் கூப்பிட்டு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. ஜீசஸ். சாரி, மடக்கி பிடிக்கலான்னு பார்த்துங்க. வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சு. எப்படி டிஸ்டன்ஸில் காட்டுற பாருங்க. அங்கே மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, சார் ஏதோ பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒன்றும் பண்ணலைங்கன்னா விஜய் சார் மாதிரி. விஜய் ரசிகர்லாம் மன்னிச்சுங்க, அவர் பேர் நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க. நாளைய நான் எது சொல்ல. சொல்லுங்க. நாளைய நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்ல வந்தேங்க. சொல்லுங்க, அப்புறம் உங்கள் பொழுது இன்றைக்கி எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோனா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, ஒரு வயசானவங்க எப்படி இருக்காங்க பாருங்க.
ஃபேமிலியாக வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு How are It's you? hard to cross. Yeah. How are you? Good, how are you? Good. இந்த புதன்கிழமைனாச்சும் நல்லது நடக்கணும். எக்ஸப்ட் காட் நம்ம யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. பார்க்கலாம் இருங்க. Da-da, da-na-na-na-na-na, da-na, da-na, da-na-na-na-na. நமக்கு சங்கீதம் அப்படியே இருக்குங்க. சங்கீதமே தான 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 தான. இங்கே ஒரு மருந்து கடை இருக்கு. விக்ஸ் வாங்கினா வாங்கிக்கலாம். பாருங்க பின்னாடி ஒரு ஒயிட் பில்டிங் எப்படி அது வீடா இல்லை இது ஆஃபீஸான்னு தெரியல. ஆனால் செம்மையாக கட்டியிருக்காங்கல்ல. ஆனால் என்ன ஏதோ படித்தது பைபிளில் அந்த கடவுளுக்கே தலை சாய்க்கு இடம் இல்லைன்னு படித்தது. அதனால் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. Well, I did so for over 10 years. And he used to stay behind us there back in the hotel. And after 10 years, he got a bit sick of the place. Not of the place, but the hotel and hotel life, living out of a suitcase. So he decided to buy a small cottage down here. And he vacationed here up to nearly the time he died. And a fun fact, guys, do you know Charlie Chaplin won an Oscar for the only film he ever talked in? If you're at a pub quiz and that question comes up, you have the answer now. Now guys, from here we're going up to Kulmakishta, which is another beauty spot. We're going from there down into Shneem, where there's amazing ice cream. And from there we're going back up. டிரைவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காருல, அதனால தான் நான் பேசலை. எல்லாட்டாலும் நீங்கள் பேசிட்டாலும் அப்படின்றீங்களா? ரோடு பாருங்கள் எவ்வளோ கவுடாக இருக்குன்ட்டு. சார்லி சாப்ளின் இங்கே தான் வந்துட்டு ஒரு வீடு வாங்கினாராம். அது சொல்லும் போது உங்களுக்கு ஸ்டோர் இல்லைன்னு வந்துருச்சு. பட் கவுண்டிக்கேரி வந்ததுக்கப்புறம் தான் அயர்லாந்து மக்கள் 18th செஞ்சுரியில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அதனால தான் ஒரு ஓல்டேஜ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. எல்லா பக்கம் உள்ளது தானே இல்லையா? இப்போ நம்ம அப்பா அம்மா வாழ்ந்ததுக்கும் நம்ம வாழ்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? வாழ்க்கை ஒரு ஜென்ரேஷன் இல்லையா? Guys, apologies for this guy in front of us. That's actually Morgan Freeman, and he's still driving Miss Daisy. Oh guys, I was asked a few questions at lunch there. As a matter of fact,
fact, I was asked a lot of questions at lunch. I tried to get through. Someone asked me, did I always do this job? And the answer to that is no, I didn't always do this job. I spent 25 years as a private military contractor working in horrible places around the world. Some horrible places, others were beautiful. Done a lot of work in Southeast Asia. Done quite a bit of work in the States. And of course I've done Iraq, Afghanistan and Somalia as well. So this is my retirement job, guys. Another question I was asked, do we accept tips? And the answer to that is yes, we do. And you deposit it there with Seamus, my leprechaun friend, and the following day that's converted to Guinness. So Seamus is magic, he turns all currencies into Guinness. And I was asked a question about sheep. And I'll tell you when you get back on the bus the question I was asked. Because there's a bit of a story to it. Oh, thank God Morgan is turning off. Bye bye, Morgan. Now guys, same as when we pulled in to the last photo stop, was 7 or 8 minutes here. I'll sound the horn when it's time to get back on the bus. Now guys, as we drive in, this is Coolmakishta. As we drive in here, on your right, is the statue of St. Bridget, Ireland's first patron saint. And as we drive in, there's 3 islands directly ahead of us. These islands have no names, but the locals fondly call them the bull, the cow and the calf. Now as I said guys, there's an ice cream truck here. Do not get your ice cream from there. Get it in Shneem, it's much nicer. I see the English are taking up all the bus spaces. This is what they ever just leave us alone. Right guys, 7 or 8 minutes here, back on the bus, I'll sound the horn.
வழியே கிடையாது. இயேசுவே அவனின்றி அனுபவம் செய்யாது. புரியுதுங்களா? அதனால மதம் இல்லை, மதம் ஒன்றுதாங்க. ஆனால் அந்த உண்மை அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர். உள்ள பேரலாம், இல்லாட்டினா காற்று அடிச்சுட்டு போயிடும். மக்களே ப்ளீஸ் லைக் த வீடியோ, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் பெரிய கஷ்டத்தின் நடுவில் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பபாய்.